தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சைவ சமய அடிப்படையில் குலதெய்வத்தை எப்படி பார்ப்பது, யார் குலதெய்வம் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். தமிழ் சைவர்களுக்கு இரண்டு வகையான வழிபாடு உண்டு. ஒன்று மெய்யியல் வழிபாடு என்று சொல்வது, மற்றொன்று மரபு வழிபாடு அல்லது நாட்டார் வழிபாடு என்று சொல்வது. மெய்யியல் வழிபாட்டிற்கு, குறிப்பாக சைவ சமயத்திற்கு, தமிழ் சைவர்களுக்கு திருமுறைகள், மெய்கண்ட நூல்கள், சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள், அடுத்து அடியார் வரலாறு என்று திருமுறைகள், 14 மெய்கண்ட சாத்திர நூல்கள், அடுத்து பெரிய புராணம் என்று அடியாருடைய வரலாறு என்றெல்லாம் முறையாக இருக்கின்றது. இந்த மரபு வழிபாடு எனப்படுவது, அதற்கு இந்த ஒழுங்குமுறை கிடையாது. இது இடத்திற்கு இடம் மாறும், குமுகாயத்திற்கு குமுகாயம் மாறும், வழிபாட்டு முறைகளும் மாறும். அதற்கு மேலே அங்கு சொல்லப்படுகின்ற குல தெய்வங்களும் மாறும். இந்த குல தெய்வங்கள் பெரும்பாலும் சிறு தெய்வங்களாக இருப்பார்கள். இந்த சிறு தெய்வங்கள் பார்த்திங்கன்னா முன்னோர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிறந்து இறந்தவர்களாக இருப்பார்கள். அதில் குறிப்பாக யாரெல்லாம் குலதெய்வமாக மாற்றப்பட்டார்கள் என்று பார்த்தால், குறிப்பாக மக்களுக்காக உயிர் விட்ட வீரர்கள். அந்த வீரர்களுக்கு நடுகள் நட்டு அந்த குலத்தையோ அல்லது அந்த ஊர் மக்களையோ காப்பாற்றுகின்ற காவல் தெய்வங்களாக, குல தெய்வங்களாக அவர்களை வைத்து வழிபடுகின்ற ஒரு மரபு இந்த குலதெய்வ வழிபாட்டில், மரபு வழிபாட்டில் உண்டு. இது தவிர குடும்பத்திற்காகவோ அல்லது அந்த குலத்திற்காகவோ குமுகாயத்திற்காகவோ பெரும் ஈகமெல்லாம் செய்து வாழ்ந்த பெரியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் நடுகள் நட்டு அவர்களை குலதெய்வமாக அங்கு வாழ்கின்ற மக்கள், அந்த குடும்பம் வழிபடுகின்ற ஒரு முறையும் குலதெய்வ வழிபாட்டில் உண்டு. இது தவிர இல்லறத்தில் வாழ்கின்ற பெண்கள் மிக கற்புத்திறத்தோடு வாழ்ந்து அந்த குலத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக பெரும் ஈகங்களை செய்து நற்பண்புகளை வெளிப்படுத்திய பெண்களையும் இல்லுரை தெய்வமாக, குல தெய்வமாக வழிபடுகின்ற முறை உண்டு. அதற்கு மேல் ஆண்களிலும் கூட இல்லறத்தில் மிகச்சிறந்த ஒழுக்கத்தோடு நெறியோடு வாழ்ந்த குலத்திற்கும் குடும்பத்திற்கும் பெரும் பங்காற்றிய ஆண்களையும் குலதெய்வமாக வழிபடுகின்ற முறை இருக்கின்றது. வீட்டில் வாழ்ந்த பெரியவர்களை வீட்டு சாமி என்றும், இல்லுரை தெய்வம் என்றும், இன்னும் கூட பாட்டன் சாமி என்று குறிப்பிட வழக்கமெல்லாம் இந்த குலதெய்வ வழிபாட்டில் இடம்பெற்றுன்றது. அது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று குறிப்பிடுவது போல, இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை அவர்கள் குல தெய்வமாக, தங்களுடைய குலத்தை வாழ்விக்கின்றவர்களாக, குலப்பெருமையை தூக்கி பிடித்தவர்களாக எண்ணி வழிபடுகின்ற ஒரு முறை இந்த குலதெய்வ வழிபாட்டில் உண்டு. அவ்வகையில் அங்காளம்மன், மாரியம்மன், பேச்சியம்மன், பகவதியம்மன், பிடாரியம்மன், துர்க்கையம்மன், வன்னியடி மாரியம்மன், இப்படி பல பெண் தெய்வங்களும், ஆண்களில் ஐயனார், கருப்பசாமி, முனீஸ்வரன், மதுரை வீரன், சுடலை மாடன், சங்கிலி கருப்பு, பெரிய கருப்பு, இப்படி பல குலதெய்வங்களும் ஊரை காத்தவர்களாகவும், அடுத்து அந்த குடும்பங்களை காத்தவர்களாகவும் குல தெய்வமாக வழிபடப்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்று, அது பெரும்பாலும் ஊர் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களாக, குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்களாக, சிறு தெய்வங்களாக வழிபடப்பட்டு வந்திருக்கின்றன. அதில் இந்த குலதெய்வ கோயில்களில் இன்னும் கூட பார்த்திங்கன்னா, சிலர் பெருந்தெய்வங்களையே குலதெய்வமாக கொள்கின்ற மரபும் உண்டு. முருகனை குலதெய்வமாக கொள்கின்றவர்கள் பழனி ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், அடுத்து வெங்கடாசலபதியே திருப்பதி ஏழுமலையான், அடுத்து நரசிம்மர், இப்படி பெருந்தெய்வங்களையே குலதெய்வமாக வழிபடுகின்றவர்கள் உண்டு. இன்னும் கூட ஒரு சிலர் விநாயகர், சிவபெருமான் போன்றோரையும் குலதெய்வமாக வழிபடுவது உண்டு. இப்படி இந்த குலதெய்வங்களுக்கு, குலதெய்வங்களை வழிபடுவது போக
இன்னும் சில இடங்களில் தொழில்களையே குலதெய்வமாக சொல்கின்றது உண்டு. உதாரணத்துக்கு நெய்தல் தொழில் செய்கின்றவர் இருக்காங்க இல்லைங்களா, இந்த நெசவு தொழில் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த தொழிலை இப்போ பாவாடை அம்மன் என்றெல்லாம் குறிப்பிடுவது உண்டு. அப்போது தொழில், அடுத்து அந்த குலத்தில் வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள், அடுத்து அந்த ஊருக்காக நன்மை செய்தவர்கள், இப்படி போன்றவர்களைத்தான் குலதெய்வமாக சொல்கின்றார்கள். அந்த பரம்பரையில் இருந்து வந்தவர்களை அந்தந்த குலத்திற்கு உரியவர்களாக, அந்தந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட குல தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லிதான் குலதெய்வமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துடைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா சில வேளையில் கருவறையில் வெறும் மாடம் மட்டும் இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது, வெறும் ஒரு இடம் மட்டும் தட்டையாக வைக்கப்பட்டிருக்கும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா திருவுருவம் இருக்கும். இப்போது காவல் தெய்வங்கள் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திருவுருவம் வைத்திருப்பாங்க. சில வேளையில் இப்போ நெசவு இன்னும் மற்ற மற்ற தொழில்கள் செய்கின்றவர் பார்த்தீங்கன்னா, இப்போது நெசவு தொழில் செய்கின்றவர்கள் அந்த இடத்துல ஒரு கூடையில் ஒரு சேலையோ ஒரு பாவாடையோ இப்படி வைத்து அதை பாவாடை அம்மன் என்று குறிப்பிடுவது போன்றெல்லாம் உண்டு. அப்போது இவர்கள் அந்த குமுகாயம் சார்ந்து, அந்த குலப்பிரிவை சார்ந்து, அந்த குலப்பிரிவினுடைய பரம்பரையாக வருகின்றவர்கள் அந்த குலத்தில் வாழ்ந்த பெரியவர்களை குலதெய்வமாக கொள்கின்றார்கள். இந்த குலதெய்வங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை போய் பொங்கல் வைத்து, இன்னும் சில வேளையில் கடா வெட்டி போன்ற பொங்கல் படையெல்லாம் போட்டு வழிபாடு செய்வார்கள். இது அந்த பிரிவை சேர்ந்தவர்கள், அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய அந்த உறவை வலுப்படுத்துவதற்காக செய்கின்றார்கள். அடுத்து இந்த இன்னொரு செய்தி சைவ அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இப்படி வாழ்ந்த பெரியவர்களெல்லாம் சைவ அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அடுத்த பிறவிக்கோ இறைவன் திருவடியோ அடைந்து விடுவார்கள் என்பது சைவத்திலே சொல்லப்படுவது. அப்போது முன்பு காலத்தில் வாழ்ந்த வீரர் சரி, கருப்பர் சரி, மாரியம்மன் சரி, இன்னும் அங்காளம்மன் சரி, இவர்களெல்லாம் வாழ்ந்து இறந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இப்பொழுது இறைவன் திருவடி அடைந்திருப்பார்கள், ஒரு மேல் நிலைக்கு சென்றிருப்பார்கள் என்பது சைவ அடிப்படையில் நோக்கப்படுகின்றது. அப்போது சைவ அடிப்படையில் அங்கு இன்னும் அவர்கள் இருந்து அருள் செய்து கொண்டிருப்பார்களா என்று கேட்டால், சைவ அடிப்படையில் இன்னும் அந்த உயிர்கள் வாழ்ந்து இறந்த அந்த பெரியவருடைய உயிர்கள் அங்கு இருக்காது என்று சொல்கின்றார்கள். அப்போ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், குலதெய்வத்தினுடைய வாழ்த்து என்று என்ன சொன்னால், அந்த குலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் பின்பற்றிய அந்த நெறியை தவறாமல் அந்த வழி வந்த அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அந்த குல வழக்கத்தை, குல நெறியை, அந்த குலத்தினுடைய அறத்தினை, நன்னெறிகளை, பழக்க வழக்கங்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குலதெய்வ வழிபாட்டை அங்கு வைத்திருக்கின்றார்கள். அதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு கூடி அங்கு வாழ்ந்த பெரியவர்கள் இயற்றிய நற்செயல்களை, நன்னெறிகளை, பழக்க வழக்கங்களை நினைவு கூர்ந்து அதை அவர்களுடைய பரம்பரையாக, மரபாக, குல வழக்கமாக எடுத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குலதெய்வ வழிபாடை வைத்திருக்கின்றார்கள். சிலர் குறிப்பிடுவது போல அங்கு குலதெய்வம் இருந்து கொண்டு அருள் செய்யும் என்பது கிடையாது. இப்போ குலதெய்வத்தை ஏன் மறக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னார், ஒரு குலத்தில் பின்பற்றப்படுகின்ற பழக்க வழக்கங்கள், நன்னெறிகள், பண்பாடு, ஒழுக்க நெறிகள் இவற்றையெல்லாம் அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதனால தான் இந்த குல தெய்வத்தினுடைய வாழ்த்து அல்லது ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போ சைவத்தை பொறுத்தளவில் நாவுக்கரசர் சொல்வது போல, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் சேவடியே சிந்திக்க பெற்றோம் என்று சொல்வது போல, சைவத்தில் குலதெய்வம் என்பது முன்னோர்கள் பின்பற்றிய, நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த நன்னெறிகளைத்தான் குலதெய்வம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்களே தவிர, அங்கு இறந்தவர்களுடைய உயிர் அங்கிருந்து, நம் முன்னோர்களுடைய உயிர் அங்கிருந்து நமக்கு அருள் செய்யும் என்பது பொருத்தமற்றதாக இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய சைவத்தில் சிவபெருமானை தவிர பிறந்து இறக்கின்றவர்களை எல்லாம் கடவுள் என்று நாம் வழிபடு கிடையாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த காணொளியில் இன்னும் இதை பற்றி ஆழமாக சிந்திப்போம். தென்னாருடைய சிவ